விசேஷமாக 2008 ஏசாயா 58:7-8 வசனங்களை எனக்கு காண்பித்தார். உன்னிடத்தில் வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடு, ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடு, இல்லாதவர்களுக்கு உதவி செய். அப்பொழுது உன்னுடைய வெளிச்சம் பிரகாசமாக உனக்கு முன்பாக செல்லும். இந்தியா முழுவதிலும் பிள்ளைகள் இன்னும் பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங், இன்னும் வயோதிபர்களுக்கு ஓல்டேஜ் கேர் ஹோம், இன்னும் நோயுள்ளவர்களுக்கு ஆஸ்பத்திரி மெடிக்கல் கேம்ப்ஸ், இன்னும் வீடு இழந்தவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்கும்படி நாம் சேவை செய்கிறோம். இதை போல பல விதங்களில் நாம் சேவை செய்கிறோம். அப்படிதான் இப்போ தையல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுகிற வாழ்க்கையில் வழியே இல்லாத பெண்களுக்கு அந்த கிளாஸஸ் முடிந்த பிறகு அவர்களில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு, மிகுந்த கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு தையல் மெஷினை இலவசமாக கொடுக்கிறோம். இன்னும் பவர் மெஷின்ஸையும் கொடுக்கிறோம். இன்னும் வீல் சேர், இன்னும் வியாபாரம் செய்வதற்கு வண்டிகள், இன்னும் ஹாஸ்பிட்டல் பெட் ஒன்று, அவர்களால் வீட்டிலே இருக்கும் கட்டிலில் படுக்க முடியாதபடியினால் அவர்களை பராமரிக்கும்படி ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டையும் இன்று கொடுக்க போகிறோம். நமக்கே தேவை இருந்தாலும் நீங்கள் உதாரத்துவமாக கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த உபகரணங்களை இன்று கொடுக்கிறோம். இது போல எத்தனையோ உபகரணங்களை கொடுத்து வருகிறோம். ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வணக்கம், என் பேர் தனலட்சுமி. நான் வானாகரத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய நிலைமையை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். என்னுடைய சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஒரு உடம்பு சரியில்லாத குழந்தை இருக்கா. எம்ஆர்ஐ சைல்டு, அவள் பெரிய பொண்ணு. சின்ன ஒரு பொண்ணு படிக்கிறா. ஷீஷாவுக்கு தெரப்பி சென்டருக்கு நான் குழந்தைய தூக்கிட்டு வரேன். இப்போது ஓரளவு என் குழந்தை அந்த முன்னேற்றம் அடையிறத நான் பார்த்தேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவர் இறந்துட்டு ரொம்ப பண கஷ்டத்துலேயும் ஆளாயிட்டேன். நான் இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, தூக்கின்னு வர்றதுக்கு, வீட்டுக்கும் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிட்டேன். நான் இப்போது என் பெரிய பொண்ணுக்கு முதுகு தண்டு வளைஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு வரும்போது ஷில்பா மேடம் கிட்ட கேட்டேன், உன் குழந்தைக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, நான் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. நான் அந்த நேரம் என் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் படுத்த படிக்கையாக தான் இருக்கா, இருந்தாலும் முதுகெலும்பு இந்த மாதிரி வளைஞ்சி போச்சு, அவளுக்கு என்னால் தூக்க கொள்ள முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் முடிஞ்ச உதவி உனக்கு என்ன செய்யணுமோ உடனே செய்கிறமான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது எனக்கு குழந்தைக்கு அவள் முதுகு தண்டு வளைவுக்கு படுக்க வைக்கிறதுக்கு அவளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டும் கட்டிலும் வாங்கி தரேன், நீ வாங்கிக்கமா மாமா, நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் எனக்கு ரொம்ப கடவுள் மாதிரி உதவி செய்கிறோம் நம்ம ஷீஷா தான். அது நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது காரணத்தை கொண்டு. ஷில்பா மேடம் கிட்ட லாஸ்ட்டாக நான் உதவி கேட்கும் போது கூட அவங்கக்கிட்ட நம்ம திருப்பி கேட்குறோமே, அவங்க ஏதோ தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு கூட நினச்சேன் நான். ஆனால் அவங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்காம உனக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் கேளுன்ற அளவுக்கு எனக்கு உதவி பண்ணுறாங்க. அதை நான் என்றைக்கு வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி பல பேருக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. அதில் நான் பயனடைஞ்சிருக்கேன்றத நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். என் கணவர் இறந்த சூழ்நிலையில் நான் அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்ற சூழ்நிலைக்கு நான் ஆகிட்டேன். இந்த மாதிரி குழந்தைய வச்சுக்கின்னு என்னுடைய குழந்தைக்கு இப்போ கட்டில் பெட்டும் வாங்கி தர சொல்லி நான் கேட்கும் போது கூட அவங்களால நம்ம திருப்பி கேட்குறமே கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசில் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கேட்குற சூழ்நிலையில் கூட எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இது ஒரு காணிக்கை மாதிரி நாங்கள் செலுத்துகிறோம்ல, அதில் நான் அந்த குழந்தைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு இருக்கிற இப்போ இதில் காணிக்கை செலுத்தி நான் இப்போ என் குழந்தை நல்லாகணும்னு வேண்டுறவங்கலேருந்து இருக்கிற அனைத்து பேர் இதில் கலந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன்.
ஆனால் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப திருப்பமான ஒரு நேரம்னா, இவ்வளோ உடம்பு சரியில்லாத குழந்தைய நான் தூக்கின்னு வரும்போது கூட என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரல. இவங்க அப்பா இறந்தாரு பாருங்க. அப்போ இறக்கும் போது அந்த அந்த உட்காந்து அந்த 15 நாள்ல என் உலகமே இருந்து போச்சு. இவளையும் காப்பாத்துறதா என்ன காப்பாற்ற ஆள் கிடையாது. சரி, நாங்கள் நானும் என் பொண்ணு ரொம்ப ஒரு மருந்து தொண்டை கூட செத்துடலான்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளால எதை இவன் கஷ்டப்படுறான், நான் சொல்றது நம்ம காப்பாத்தல. நம்ம இல்லைன்னா இவளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம வேணான்னு முடிவு பண்ணும்போது இவளையும் சாவிடுச்சுன்னு இப்படிதான் எண்ணம் வந்தது. அவன் இப்ப சின்ன ஒருத்தி நினைச்சுதான் என் மனசு மாத்திக்கினேன் நான். வரக்கூடாது, சரிங்களா? நீங்க வாழ பிறந்தவங்க, சாக பிறந்தவங்க கிடையாது. நீங்க அழுவக்கூடாது. உங்களை நாங்க சந்திச்சு தருவோம். சொன்ன வார்த்தையின் ஈரம் காய்வதற்குள் சொன்னதை செய்த டாக்டர் பால் தினகரன் அவர்கள் நின்று பேசவும் கூட இவ்வுலகில் யாரும் இல்லை எங்களுக்கு. எங்களின் நிலை அறிந்து தேவைகள் உணர்ந்து தேடி வந்து எங்கள் துயர் துடைத்த உங்களை என்னவென்று சொல்வது? நன்றி என்று வார்த்தைகளால் சொல்லும் முன்பே எங்கள் கண்களிலிருந்து நன்றி சொல்ல கண்ணீர் வந்து விடுகிறது. இறை அன்பை முழுவதும் வெளிக்காட்டும் உங்களுக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகள். பயனாளிகளாக இருந்த எங்களை மற்றவர்களுக்கு பயன்படும் விதமாக மாற்றிய சீஷாவிற்கு நன்றி. வாருங்கள் வாழ்வு கொடுப்போம் சீஷா மூலமாய். பெட்டு பிரயோஜனமா இருக்குமாமா? இது யாருமா? என்னோட பொண்ணு தான். அவ பேர் பூஜா. குழந்தைக்கு பிறந்ததுலேருந்தே வளர்ச்சி குறைபாடு குழந்தை. அதனால ஃபிசியோதெரப்பி சென்டர் இட்டுன்னு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெளியே இட்டுட்டு போயிட்டேன். முதல்ல ஷீஷாவில் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது நான் எவ்வளோ சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன். ஆனால் எனக்கு ஃப்ரீயாகவே எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க குழந்தைக்கு ஃபிசியோதெரப்பி சென்டரில். நான் வெளியே போய் பண்ணேன்னா கூட எனக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் ஆகும் ஒரு ஈடு பண்ணோன்னா. ஆனால் இவளுக்கு அந்த ஃப்ரீயாகவே அந்த எல்லா இதுவும் கிடச்சிது எனக்கு. அவள் பால் கொடுக்குறதுலேருந்து அவளுக்கு பெட்டு ரோல் பண்ணுற எல்லாமே பண்ணுறது மொத்தம் இலவசமாகவே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இவளுக்கு என்ன உதவி தேவைப்படுது ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே எனக்கு ஷீஷா மூலயமா அதில் வந்துட்டு இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எனக்கு நடுவில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. 2.5 வருஷம் ஆகுது. நான் வரும்போது ரொம்ப மனசு உடஞ்சி தான் உள்ளே வந்தேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன ஒரு இதுன்னு எதுவும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் தான் நின்று இருந்தேன். ஆனால் நான் எனக்கு ஆரி ஒர்க்கு சொல்லி கொடுத்து அதன் மூலயமா சுயமாக வியாபாரம் பண்ணலாம். நீ இந்த குழந்தைய விட்டுட்டு வெளியே போகிறது தானே உனக்கு கஷ்டம். அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நீ இந்த குழந்தையும் பார்த்துக்கின்னு உனக்கு சுயமாக ஒரு தொழிலை சொல்லி கொடுத்து அது மூலயமா நீ அந்த குழந்தைங்களையும் காப்பாற்றலாம், நீயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. என்னோட சின்ன பொண்ணு 2வது பொண்ணு, அவளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு எப்படின்னு இருந்தேன் நான். அந்த மாதிரி கஷ்டத்தில் நான் கேட்கும் போது, இல்லைம்மா அவளையும் நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீ கவலைப்படாத. பெண் குழந்தையா இருந்தாலும் அவளை படிக்க வைக்கக்கூடாதுன்னா கிடையாது. அவளை நீ படிக்க வை, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உனக்கு. இந்த குழந்தைய நீ பார்த்துக்கோ, அந்த குழந்தைய நாங்களும் ஆதரிக்கிறோம் அந்த குழந்தைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க. மது மகளை வாழ வையும், சமாதானத்தின் நாட்களை தாரும். போராட்டங்கள் போதும், மது அன்பு பரிபூர்ணமாய் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். சரிம்மா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குழந்தைக்காக நான் நம்ம ஷீஷாவுக்கும் நம்ம பால் தினகரன் ஐயாவுக்கும் ஃபேமிலிக்கும் மற்றும் என் குழந்தைக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய குழந்தை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசு கஷ்டத்தை உங்ககிட்டலாம் நான் பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ என்னுடைய குழந்தைக்கு இந்த கட்டில் பெட்டு இதெல்லாம் கொடுத்து ரொம்ப என் குழந்தை அந்த உடல் வலி இல்லாமல் ரொம்ப ஓரளவு அவளுடைய அந்த ஆரோக்கியம் ஓரளவு நல்லா இருக்கு. நான் இப்போ என்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப தைரியம் கொடுக்குறேன். நீ படிமா, படித்து நீ பெரிய ஆளாக வரத்துக்கு நம்ம ஷீஷா மூலயமா இருக்கிறவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீயும் படித்து முன்னேறணும். எல்லாருக்கும் எப்படி அந்த மனிதாபிமானமாக நம்ம எப்படி உதவி செய்யணுன்றது கற்றுத்தரது நம்ம ஷீஷா தான் முதல்ல. என்னுடைய குழந்தை இன்றைக்கி இவ்வளோ ஆரோக்கியமாக அந்த முதுகு பெயின் எவ்வளோ முதுகு வளைஞ்சி போயிருக்கு அவளுக்கு. அவளால் தரையிலேயே படுக்க முடியாது. அவள் நிலமை முதுகெல்லாம் வலிக்கும், அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி ஆகிடும். முதுகெல்லாம் தண்டு வடலாம். இப்போது அந்த உடல் வலி இல்லாமல் இது ஸ்பாஞ்ச் பெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் என் பொண்ணு இப்போல்லாம் அதிகபட்சம்
என் மடியில் படுத்துட்டு இருக்கா மாதிரி படுத்துட்டு இருக்கா. என் மடியை விட்டு கீழே இறங்க மாட்டேன்னு அழுவா. கீழே போட்டாலே அந்த முதுகு வலி அவளால் வாயை திறந்தும் சொல்ல முடியல, அதனால் அழுவா. ஆனால் இப்போ இந்த பெட்டில் படுத்துக்கிட்டு என் பொண்ணு வந்து ரொம்ப நல்லா இருக்கிறா போல. அவளுக்கு வந்து அந்த அழறதெல்லாம் இல்லை. என் குழந்தையோட முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குறேன் நான். நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு உதவி பண்ணீங்க. நம்ம ஷீஷாவுக்கும் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம பால் தினகரன் ஐயா, ஷில்பா மேடம், அவங்க குடும்பத்தினர், எனக்கு நம்ம ஷீஷா மூலயமா ஹெல்ப் பண்ண கடவுள் மாதிரி எனக்கு வந்து இவங்க வந்து உதவி செஞ்சாங்க. அந்த நன்றிகள் என்றைக்கும் நான் வந்து மனமாற வந்து மனசு இது பண்ணுறேன். நான் என்னுடைய குழந்தைகளும் வந்து இன்றைக்கி படிக்கிறா, இவ வந்து இது ஓரளவுக்கு ஆரோக்கியம் தேடுறா அப்படின்னா அது அனைத்துக்குமே அவங்க ஒரு ஆள் தான் காரணம். அதனால் நான் ரொம்ப அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஷீஷா என்போம் புது வாழ்வின் ஆரம்பம், சேவை செய்வோம் நாம் சேர்ந்தே செய்திடுவோம். ஷீஷா என்போம் புது வாழ்வின் ஆரம்பம், சேவை செய்வோம் நாம் சேர்ந்தே செய்திடுவோம். வாழ்வு கொடுப்போம், வழியை திறப்போம், ஏழை எளியோர் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்.